ரேகை அழகாக ஒரு சின்ன நைஸ் கோடு இருக்குன்னா அது அது நல்ல விஷயம்தான். அது உங்களுக்கு ஏதோ பவர்ஃபுல் ஆயிடுச்சு, நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம். கசமுசன் இருக்குது, அடி வாங்கியிருக்கு, புள்ளி இருக்குது, மச்சம் இருக்குது, மாதிரினா பஞ்சாயத்தாக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் எந்த ரேகையும் அழகாக பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சில கை ரேகை எடுத்து வச்சோம்னா நல்லா மண்வெட்டியை போட்டு 4 கொத்து விட்ட மாதிரி இருக்கும். கேவலமாக இருக்கக்கூடாது ரேகை, அழகாக ஒரு ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். எந்த ரேகையாக இருந்தாலும் ஆரம்பிச்ச இடத்துலேருந்து முடிகிறப்ப ஒரு நீட்டாக முடிஞ்சிடணும். ப்ரெஷ்ஷை வரைஞ்சிட்டு இருக்கும்போது எவனாச்சும் கை தட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இறைவன் உட்காந்து அழகாக வரைகிறப்ப எவனாச்சும் பக்கத்தில் வந்து தட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க நம்ம வாழ்க்கை. அது மாதிரி தான். அப்போ என்னென்னா எல்லா ரேகைகளும் அழகாக இருக்கணும். நான் சொன்ன இந்த ஆயில் ரேகை, இருதய ரேகை, புத்தி ரேகை, இந்த 3ம் அவசியம். விதி ரேகை கொஞ்சம் அவசியம். விதி ரேகை இருந்தால் ஆரம்பத்துலேருந்தே சின்ன பிள்ளைலேருந்து கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக வந்துடுவார். கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த தன்னுடைய வாழ்க்கையை புனரமைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவார், ஆனால் டெவலப் ஆகி வந்துடுவார். அப்போ இந்த 4 ரேகையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மீதி ரேகைகள் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ்ந்துடலாம். இருந்துச்சுன்னா அழகாக இருக்கணும். அடி வாங்கி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் போய் மாட்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம்.